வெரி குட் மார்னிங் பிரதர். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்துருக்க சப்ஜெக்ட் வந்து ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸோட 5th யூனிட். ஓகேவா, 5th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் முன்னாடி பார்த்தது வந்து ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து 3 பாயிண்ட் காஷியன் குவாட்ராப்சர் பற்றி ஜஸ்ட்டு எல்லாமே வந்து அந்த என்ன பாயிண்ட்டுன்னு அவங்க கொடுக்கலனா பிஃபோர் தட். ஸோ எல்லா கிளாஸுமே ஆன்லைன் கிளாஸாக இருக்கிறதுனால அட்டனன்ஸ் கம்பல்சரி. ஸோ அட்டனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மார்க்கஸ் ரன் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அட்டனன்ஸ் ஜென்ரேட் ஆகும், இல்லைனா அட்டனன்ஸ் வராது. சரியா, பிஃபோர் தட். ஓகேவா, அதுக்கு கம்பல்சரியாக வந்து அட்டனன்ஸ் ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணுங்க மீன்ஸ் மார்க்கஸ் ரன் கொடுத்தா தான் உங்களுக்கு அட்டனன்ஸ் வரும். ஓகேவா, ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3 பாயிண்ட் குவாட்ராப்சர் ஃபார்முலா பார்த்தோம், சம்மு பார்த்தோம். ஓகேவா, அந்த சம்மில் பார்த்தீங்கன்னா வந்து 4 சம்மு பார்த்தோம், 3 சம்மு பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் அவங்க வந்து டேட்டாஸ் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டாஸ் வந்து 3 பாயிண்ட்டான கண்டுபிடிச்சிட்டு அது ஃபார்முலா வந்து போட்டு நம்ம சால்வ் பண்ணோம். ஓகேவா, தட்ஸ் ஆல். இப்போ ஆகும்போது அதில் பார்த்தாச்சு e⁻−6 ஒரு சம் பார்த்தோம், ஒன்று x² + cos xன்னு ஒரு சம் பார்த்தோம். அப்புறம் வந்து 2 வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சம் மாதிரி ஒன்று பார்த்தோம். ஓகேவா, இந்த கிளாஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து எவலுவேட் I = (-1 to 1 3e⁻x + x² + 1/x + 2 × dx. ஓகேவா, இது ஒரு பெரிய ஈக்குவேஷன் சம். ஓகேவா, இந்த பெரிய ஈக்குவேஷன் சம்ஸ் வந்து எப்படி சிம்பிளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து யூஸிங் 1 பாயிண்ட் அண்ட் 2 பாயிண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 பாயிண்ட் ஒன்று சொல்லிக்கிறாங்க, 2 பாயிண்ட் அந்த ஃபார்முலா அதை யூஸ் பண்ணுறாங்க. ப்ரீவியஸாக 3 கிளாஸ்லேயே பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 கிளாஸ்லேயே பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து 3 பாயிண்ட் காஷியன் தான் கட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து 1 பாயிண்ட் 1 2 பாயிண்ட் 1 கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. கம்பேர் த காஷியன் 1 பாயிண்ட் அண்ட் 2 பாயிண்ட் காஷியன் குவாட்ராப்சர் கண்டுபிடிச்சிட்டு கம்பேர் எக்ஸாக்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு I = (-1 to 1) லிமிட்டு 3 × e⁻x + x² + x1 / x + 2. இது ஃபங்க்ஷன் ஆஃப் போட்டு 3e அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் போட்டு தனியாக எழுதிடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிக்கிறது வந்து என்ன கண்டுபிடிக்கிறதுனா வந்து 1 பாயிண்ட் ஃபார்முலா. 1 பாயிண்ட் ஃபார்முலானா என்னென்னா அது ஃபார்முலா வந்து சிம்பிள், ஒரே ஒரு ஃபார்முலா தான் 1 பாயிண்ட் ஃபார்முலா. 1 பாயிண்ட் ஃபார்முலானா வந்து x1 = 0 w1 = z. அது ஃபார்முலா பேஜில் எடுத்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி நோ. ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் 1 பாயிண்ட் ஃபார்முலா வந்து x1 = 0 w1 = z. தட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளை பண்ணி பார்த்தா யூ வில் பி கெட்டிங் f1 தட் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் x1 = அந்த கொஷின்ஸ் அப்படியே எழுதிடுறோம், இந்த கொஷின்ஸ் எடுத்து அப்படியே எழுதிடுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x1 வந்து எனிதிங் பவர் 1 e⁻1 வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x1 = 0ன்னு போகிறோம். ஓகேவா, x1 = போகிறோம், இது எல்லாமே ஒன்றா மாறதில்ல. e⁻0 வந்து 1 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து x² வந்து 0 தான். 1 / எனிதிங் 0 வந்து அது 1/2 வரும். ஓகேவா, இது சிம்பிளை பண்ணால் யூ வில் பி கெட்டிங் f(x1) வந்து 3.5. ஸோ w1 என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்முலாவில் w1 இங்கே இருக்க பற்றி w1 வேல்யூ வந்து ஓகேவா, அதோட வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து w1 இது கண்டுபிடிச்சது f(x) வந்து 3.5 வந்துச்சு. ஓகேவா, w1 × இது ஃபார்முலா w1 × f(x1) வந்து w1 வந்து 2 × 3.5 ரெண்டுத்தையும் பிறகுனா வந்து 7 வரும். ஓகேவா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 பாயிண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து 1 பாயிண்ட் காஷியன் குவாட்ராப்சர் வந்து ஆன்சர் வந்து 7. ஓகேவா, இதே வந்து சிமிலர்லி 2 பாயிண்ட் காஷியன் பார்க்கும்போது x1 = +1/3 x2 = -√1/3 w1 = 1 w2 = 1. ஓகேவா, ஸோ அதில் 1/3 √1/3 போட்டால் அதோட ஈக்குவல் வேல்யூ வந்துடும், அதோட வேல்யூ வந்துடும். ஓகேவா, இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் f(x1) அந்த இருக்கிற கொஸ்டின்ஸ் அப்படி இது எழுதியாச்சு. ஸோ இது f(x1) = x1 இருக்கிறதுல இது போட்டு இந்த வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணுறோம், x2ன்றதுல இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணி யூ வில் பி கெட்டிங் f(x1) வந்துச்சு. ஓகேவா, இங்கே வந்து ரெண்டுமே எல்லாமே இங்கே வந்து e⁻x பற்றி அதுக்கு வந்து x1 போடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே x1², இங்கே வந்து x1. ஓகேவா, எல்லாத்துலேயுமே வந்து
x இருக்கிறது எல்லாமே x1 ரீப்ளேஸ் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் திஸ் வேல்யூ ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து w1 1 இன்ட்டு இந்த f ஆஃப் x ரெண்டு மல்டிபிள் பண்ணால் யூ வில் பி கெட்டிங் திஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x2 ஃபங்க்ஷன் ஆஃப் x2 வந்து இந்த வேல்யூ ஓகேவா மைனஸில் இருக்குது. ஸோ யூக்கு இ பவர் மைனஸ் இந்த வேல்யூ போடும்போது இது வேல்யூ வரும். அப்புறம் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அது இந்த சிம்ப்ளை பண்ணால் யூ வில் பி கெட்டிங் திஸ் ஒன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து f ஆஃப் x2 சிம்ப்ளை பண்ணால் யூ வில் பி கெட்டிங் திஸ் ஒன். அது வந்து 1ஆல் மல்டிபிள் பண்ணால் அதே சேம் வேல்யூ தான் இருக்கும். நவ் ஆடிங் 1 and 2 ரெண்டுத்தையும் ஆட் 1 and 2 வந்து 1 and 2 வந்து இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் யூ வில் பி கெட்டிங் 8.767 ஓகே. இது வந்து 2 பாயிண்ட் காஷியன் ட்ரீ. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 2 பாயிண்ட்டு காஷியன் குவாட்ரேச்சர் ஆன்சர் வந்துச்சா. இப்போ வந்து எக்ஸாக்ட் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வந்து ஜஸ்ட்டு கொடுத்துக்கிற கொஷின்ஸ் வந்து நம்ம இன்டெகிரல் பண்ணி சால்வ் பண்ணால் எக்ஸாக்ட் சொல்யூஷன் கிடைக்கும் ஓகேவா. தட் இஸ் ஈக்குவல் டு i ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டெகிரல் ஆஃப் -1 to 1 இது கொஷின் எழுதியாச்சா. இப்போ 3 இன்ட்டு இ பவர் எக்ஸை வந்து இன்டெகிரல் பண்ணால் லிமிட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணோம். x² பண்ணால் x³/3. அப்புறம் மொத்தம் 1/x+2 இன்டெகிரல் பண்ணால் வந்து ln 1/x வரும்போது லான் மாறும். லான் x+2 ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோன்னா வந்து இருக்கிற வேல்யூ வந்து லிமிட்டை ரீப்ளேஸ் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் திஸ் ஒன். லிமிட் ரீப்ளேஸ் பண்ணும்போது அப்புறம் லிமிட் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா. திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக்ட் வேல்யூ ஓகேவா. இதை எக்ஸாக்ட் வேல்யூ வந்து 8.8156 ஓகேவா. ரிசல்ட்னு சொல்லி தனியாக தேதிக்கோ 1 பாயிண்ட்டுக்கு வந்து 7 வந்துச்சு. 2 பாயிண்ட் கொஸ்டின் எக்ஸாக்ட் சொல்யூஷன் வந்து இது ஓகேவா. எக்ஸாக்ட் சொல்யூஷனுக்கும் 2 பாயிண்ட் கொஸ்டின் எக்ஸாக்ட் சொல்யூஷனுக்கும் 2 பாயிண்ட் கொஸ்டினுக்கும் சிமிலர் டிஃப்ரென்ஸாக இருக்குது ஓகேவா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் முடிஞ்சிச்சா. இது வந்து டபுள் இன்டெகிரல் பேஸ் பண்ணி ஒரு சம். டபுள் இன்டெகிரல் பேஸ் பண்ணி ஸோ இது பார்க்க போகிறது இந்த சம் பார்த்தீங்கன்னா வந்து எவல்யூட் த இன்டெகிரல். இது வந்து டபுள் இன்டெகிரல் இருக்குது ஓகேவா. டபுள் இன்டெகிரல் வந்து இன்டெகிரல் ஆஃப் -1 to 1 ரெண்டு வாட்டி டபுள் இன்டெகிரல் இருக்குது. ஸோ 2x² + 3x² + 4y² இன்ட்டு dx இன்ட்டு dy. ஸோ dxஆலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், dyஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி வரும் ஓகேவா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. இந்த இம்பார்ட்டன்ட் சம் வந்து ரிப்பீட்டாக கேட்குறது தான் ஓகேவா. இந்த சம்மோட 5th யூனிட் முடியுது ஓகேவா. இந்த 5th யூனிட் முடியும் போது இதோட ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் வந்து அது லிமிட் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x போடும்போது ஸோ அந்த ஃபார்முலா எடுத்து கொஷின்ஸ் எடுத்து எப்படி இருந்துச்சு 2x² + 3xy + 4y². ஸோ இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னு அவங்க சொல்லலை உனக்கு. நமக்கு என்ன கண்டுபிடிக்கலன்னு சொல்லணும்னா எந்த பாயிண்ட் யூஸ் பண்ண தெரியலனா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தான் 2n - 1 + 2 2n - 1 = 2 2n = 2 + 1 n = 2n/1.5 தட் இஸ் ஈக்குவல் நெக்ஸ்ட் வேல்யூ 2 வந்து 2. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நியரஸ்ட் வேல்யூ வந்து 1.5 நியரஸ்ட் வேல்யூ வந்து 2. அதனால் வந்து காஷியன் 2 பாயிண்ட் ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணுவோம். x1 = அது வேல்யூ, x2 = திஸ் வேல்யூ, x1 இந்த வேல்யூ, x1 இந்த வேல்யூ, x2 இந்த வேல்யூ, y1 இந்த வேல்யூ, y2 இந்த வேல்யூ, w1 இந்த வேல்யூ, w2 இந்த வேல்யூ. ஃபார் த 2 பாயிண்ட் காஷியன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது இந்த ஃபார்முலா வந்து f ஆஃப் இது டபுள் இன்டெகிரல்னால அதை ஃபுல்லாக காமனாக எடுத்துகிட்டு w1 இது ஃபார்முலாவில் வந்துடும் ஓகேவா. இது ஃபார்முலா. நெக்ஸ்ட் f ஆஃப் xy = கொடுத்துக்கிற கொஷின்ஸு. அப்போ என்ன பண்ணுறேன் w1² இந்த ஃபார்முலாலேருந்து ரிப்ளேஸ் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் திஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா இந்த செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட் பார்ட்டு இந்த ஃபார்முலா நம்ம சிம்ப்ளை பண்ணுறோம். w1² இன்ட்டு f ஆஃப் x1 போடும்போது யூ வில் பி கெட்டிங் திஸ் வேல்யூ ஓகேவா. ஈக்குவேஷன் 1 இல்லை ஈக்குவேஷன் 2 இது ஓகேவா. ஈக்குவேஷன் 1 இங்கே இருக்குது. மொத்தமாக 1 2 3 4 ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 வந்துச்சா. இப்போ இந்த வேல்யூ நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் ஈக்குவேஷன் 2 ஓகேவா. இந்த ஈக்குவேஷன் எப்படி w1 வேல்யூ தெரியும், w2 தெரியும். ஃபங்க்ஷன் ஆஃப் f ஆஃப் x2 வந்து அந்த சிம்ப்ளை போகும்போது x1 வேல்யூ x2 வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் திஸ் வேல்யூ. அப்புறம் வந்து இந்த வேல்யூ நம்ம சிம்ப்ளை பண்ணுறோம். w2 இன்ட்டு w1 சிம்ப்ளை பண்ணும்போது அதே தான் வரும் ஓகேவா. 1 தான் வந்துச்சு. ஈக்குவேஷன் 1 2 3 முடிச்சா. ஈக்குவேஷன் 4 வந்து லாஸ்ட் ஒன் வந்து இந்த லாஸ்ட் ஒன் சிம்ப்ளை பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் 4th ஈக்குவேஷன் ஓகேவா. இந்த 4th ஈக்குவேஷன் வந்துச்சு ஓகேவா. தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ ஓகேவா. w² = ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேட்டிங் சப்ஸ்டிட்யூட் த ஆல் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் 5 இந்த 4 ஈக்குவேஷனும் வந்து ஈக்குவேஷன் 1 இருக்குது பார்த்தியா. இதான் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 இது ஓகேவா. ஈக்குவேஷன் 1ல் வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து ஈக்குவேஷன் 1ல் வந்து ஈக்குவேஷன் 1 இது ஓகேவா. எங்கே இருக்குது ஈக்குவேஷன் 1? இது வந்து ஈக்குவேஷன் 1 ஓகேவா. ஈக்குவேஷன் 1ல் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தியா. ஈக்குவேஷன் 2 1, ஈக்குவேஷன் 3, ஈக்குவேஷன் 4, ஈக்குவேஷன் 5 இதுதான். 4த்தையும் எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் ஆன்சர் வந்து
3 + 1 + 1 + 1 3 = மொத்தத்தையும் 4 கூட்டினா 8 வரும் ஓகேவா. இது வெரிஃபிகேஷன் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் சிம்பிள் தான், ஜஸ்ட் டபுள் இன்டெக்ரல் வெரிஃபிகேஷன் தான். ஸோ ஜஸ்ட் 2x² வந்து 2/3x³ ப்ளஸ் 3 ஒரு வாட்டி எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3/2 y × x² ப்ளஸ் 4y² dx. ஒரு நம்ம எக்ஸால் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இது சிம்பிளை பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன்டெக்ரல் எக்ஸால் இன்டெக்ரல் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்துச்சு, x³ மாறிச்சு, இது மாறிச்சு. அப்புறம் சிம்பிளை பண்ணி ஏதாச்சு. அப்புறம் ஒய்யால் இன்டெக்ரல் பண்ணுறோம். ஒய்யால் இன்டெக்ரல் பண்ணும்போது வில் பி இந்த வேல்யூ சிம்பிளை பண்ணால் உனக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேவா. த எக்ஸாக்ட் சொல்யூஷன் அண்ட் 2 பாயிண்ட் கான்ஸ்டியூஷன் ஃபார்முலா வந்து ஆன்சர் வந்து 2 ஓகேவா. இதோட வந்து முடியுது. இது வந்து ஜஸ்ட்டு இது சிலபஸ் கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரி ஃபைனட் எலமெண்ட் மெத்தடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைனட் எலமெண்ட் மெத்தட் வந்து காஷியனுக்கு பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாமெட்ரிக் டேட்டா, லோட் டேட்டா, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், பவுண்டரி கண்டிஷன்ஸ், காஷியன் ப்ராசஸிங், அவுட்புட். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து FEAல பார்த்திங்கன்னா வந்து 3 ஸ்டெப் தான். ஒன்று வந்து ப்ரீ ப்ராசஸிங் சொல்லுவாங்க, அதான் இன்புட்டு. ப்ரீ ப்ராசஸிங் சொல்லுவாங்க ஓகேவா. ப்ரீ ப்ராசஸிங் சொல்கிறது இன்புட் ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரீ ப்ராசஸிங் சொல்கிறது இன்புட்டு, ப்ராசஸிங் சொல்லுவாங்க, இல்லை சொல்யூஷன் சொல்லுவாங்க, அது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து போஸ்ட் ப்ராசஸிங் வந்து அவுட்புட் ஓகேவா. 3 தான். ஃபஸ்ட்டு இன்புட் கொடுக்குறோம், அது டிஃபைன் சொல்யூஷன் கொடுக்குறோம், அப்புறம் கடைசியாக அதோட ரிசல்ட் எடுக்கிறோம். அது 3 ஸ்டெப் தான், 3 ஸ்டெப் தான் ஓகேவா. அதுதான் FEAல வந்து இந்த இன்புட்டில் என்னென்ன கொடுப்போம்னா அதோட ஜாமெட்ரிக் டேட்டா கொடுப்போம், லோடு கொடுப்போம், மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுப்போம், பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுப்போம், காஷியன்ஸ் பாயிண்ட் என்ன எல்லாத்தையும் இன்புட் கொடுத்துருவோம். ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி இன்புட் ஃபுல்லாக கொடுத்துருவோம் ஓகேவா. இன்புட் கொடுத்தது ஒன்று லோடு அப்ளை பண்ணுறதா சொல்யூஷன். லோடு அப்ளை பண்ணுவோம், லோடு அப்ளை பண்ணோன்னா வரும், ரிசல்ட் வந்துடும். தட்ஸ் ஆல். அதான் ப்ராசஸிங்கிறது லோடு அப்ளை பண்ணுறது. அப்புறம் அவுட்புட் போஸ்ட் ப்ராசஸிங் ஓகேவா. FEA ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ். FEA சாஃப்ட்வேர் பேக்கேஜ் வந்து FEA பேக்கேஜ் ஒன்லி த நேம் அண்டு சம் ஆஃப் த நேம் ஆஃப் த பாப்புலர் பேக்கேஜஸ் வந்து அபேக்கா சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, ANSYS தான் மெயினாக யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து SAP, NISA, ASK இதெல்லாமே வந்து NASTON நிறைய இருக்குது இப்போ ஓகே. அட்வான்ஸு நான் படித்தது எல்லாமே ANSYSல தான் படித்தது ஓகேவா. இதை பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா வந்து எலமெண்ட் லைப்ரரி இருக்கும், அனாலிசிஸ் கேபபிலிட்டிஸ் அண்ட் ரேஞ்ச் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் லோடிங் இருக்குது, பவுண்டரி கண்டிஷன்ஸ் அண்ட் மாடல்ஸு, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸு, ப்ரீ அண்ட் போஸ்ட் ப்ராசஸிங் யூனிட்டு, இன்டர்ஃபேஸஸ் வித் கண்டிஷன் சிஸ்டம், டிசைன் இதெல்லாமே வந்து FEAல பண்ணிக்கலாம் ஓகேவா. இதோட வந்து 5 ஜூன் முடியுது. இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இந்த 5th யூனிட் நோட்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். வேணால் வந்து மொத்தமாக ஒரு 5 யூனிட் எங்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் மொத்தமாக பேசாமல் FEA புக்கு ஒன்று வாங்கிக்கோ ஓகேவா. பை, தேங்க்யூ.